சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்ஆர்டி தமிழக ஊரக வளர்ச்சி துறையில இருந்து அப்ளிகேஷன் வந்துருச்சு. அது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம், ஃபுல் டீடைல்ஸ். இப்ப நாம ஃபுல் வீடியோவும் பாருங்க, ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா 8வது பாஸ் 10வது பாஸ் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்குல 18 வயசுல இருந்து 32, அண்ட் பிசி எம்பிசி பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 34 வயசு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 18ல இருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 30/9/2025 அன்னைக்கு லாஸ்ட் டேட். அண்ட் இதுக்கு லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்களை வந்து சேரும். பாக்குற நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த அபிஷியல் வெப்சைட். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்கிரீன்ஷாட் பண்ணும்போது இந்த ஊர் பேரெல்லாம் எங்களுக்கு வரல. அதனால சரி சிஸ்டத்துலயே போன் வச்சு நாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தெரியல அப்படின்னா சாரி. இப்ப நம்ம வந்து பிசி கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா பிசின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலோ ஃபீமேலோ கொடுத்தோம் அப்படின்னா 11 ஊரு தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி. அண்ட் நீங்க ஜெனரல் கேட்டகரியில நீங்க மாத்துனீங்க அப்படின்னா எல்லா ஊருக்கும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா 11 ஊர் தான் இருக்கு, மாவட்டம் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல கேட்டகரியில ஜெனரல்னு கிளிக் பண்ணி பாருங்களேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீமேலோ மெயிலோ அந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 24 மாவட்டங்கள் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஜெனரல் கேட்டகரியில பண்ணா மட்டும்தான் நம்மளால எல்லா மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா 11 மாவட்டத்துலதான் நம்மளுக்கு வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். ஜெனரல்ல எல்லா கேட்டகரிக்காரங்களும் நம்மளுக்கு வந்து போட்டி போடுவாங்க, இல்லைன்னா நம்மளோட கேட்டகரி வைஸ்ல போட்டி போடலாமா. ஏன்னா இது எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலியமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க தான் அது முடிவு பண்ணணும், எதுல அப்ளை பண்ணணும் கரெக்டா பார்த்து உங்களுக்கு எது ஓகேவோ அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பிளாக்னு கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்கள்ல கொஞ்சம் பிளாக் தான் இருக்கு, சிலருக்குல ஒரு பிளாக் தான் இருக்கு. அதை வச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த மாவட்டத்துல இருக்க எல்லாருமே பண்ணுவாங்க. இன்டர்வியூ தானே அட்டென்ட் பண்ண போறோம். அண்ட் 50 ரூபா 100 ரூபா தான் செலவாகும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கறதுல தப்பு இல்ல. அடுத்தது மாவட்டம், அப்புறம் அந்த பிளாக்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நேம் ஆஃப் அப்ளிகன்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இனிஷியல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து உங்களோட ஃபுல் பேரையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட பேர் கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் பேர் போட்டுக்கோங்க. கல்யாணம் ஆகல அப்படின்னா அப்பா பேர் போட்டுக்கோங்க. கல்வி தகுதின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தான் நான் சொன்னேன் ஸ்கிரீன்ஷாட் ரெக்கார்டிங் எடுக்கும் போது எனக்கு இங்க வரல. 10th பாஸ், 9th பாஸ், 8th பாஸ், அப்புறம் பிஜி யூஜி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் பிஜி முடிச்சிருக்கனால பிஜின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது லாஸ்ட் நீங்க என்ன டிகிரி முடிச்சீங்களோ இல்ல என்ன முடிச்சீங்களோ டிசி கேட்டிருக்காங்க. அது வந்து சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க. எல்லாமே ஜேபிஜில தான் பண்ணணும். அடுத்தது வந்து ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, ஹிந்துவும் கொடுத்துக்கோங்க. மதம். அடுத்தது உட்பிரிவு கேட்டிருக்காங்க, நீங்க கேஸ்ட்ல என்ன உட்பிரிவோ அதை கொடுத்துக்கோங்க. முன்னாள் ராணுவத்தினா நோ கொடுத்துக்கோங்க. ஆதரவற்ற விதவைகளா இருந்தீங்கன்னா எஸ் நோ கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தா எஸ் நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா போட்டோ கீழே உங்க ரேஷன் கார்டு கீழே போட்டோ இருக்கும். போட்டோ கீழே பிஹெச்ஹெச் ஏஹெச்ஹெச் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. கரெக்டா டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க. பக்கத்துலயே நீங்க உங்களுக்கு என்ன ஏஜ், எத்தனை நாள் ஆகுது, எத்தனை மந்த் ஆகுதுன்னு அவங்களே கால்குலேட் பண்ணி போட்டுறாங்க. அடுத்தது உங்களோட வேலிட் போன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலிட் மெயில் ஐடி டைப் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபைடு இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்கோம். மெயில் ஐடி வந்து கிரீன் கலர்ல வெரிஃபைடு இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் ஓகே ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து நீங்க தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணணும் இந்த இடத்துல. அண்ட் உங்களோட டோர் நம்பர் இல்லைன்னா பிளாட் நம்பர், பில்டிங், அபார்ட்மெண்ட் நேம், நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அது, ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் லொகேஷன்ல அண்ட் ஏரியா கேட்டிருக்காங்க, அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிட்டி, டவுன், வில்லேஜ், நீங்க எந்த டவுன்ல எந்த சிட்டிக்குள்ள இருக்கீங்களோ அதையும் இங்க வந்து டைப் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் வந்து அதுவா கிளிக் ஆகும். நம்மளுக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் ஆகும். நம்ம மதுரைன்னு போட்டுக்கிறேன், நான் மதுரையில இருக்கனால. நம்ம கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பின்கோடு கொடுக்கணும். கீழே 62501447 கொடுத்துருக்கேன் என்னோட பின்கோடு. உங்களுக்கு என்ன பின்கோடு அதை நீங்க இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வகுப்பு சான்றிதழ்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 20 கேபில இருந்து 100 கேபிக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ரஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. டிசி 1. அடுத்தது வந்து
கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட போட்டோ, உங்களோட சைன் மொத்தமாவே 4 மட்டும் தான் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஜேபிஜில தான் இருக்கும். பிடிஎஃப் மூலியமா இங்க நம்ம அப்ளை பண்ண முடியாது. மினிமம் 20 கேபில இருந்து மேக்சிமம் 100 கேபிக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 100 கேபிக்கு மேல போயிடுச்சுன்னா இங்க நம்ம அப்லோட் பண்ணா அது வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். உள்ள நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபைல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ள வந்து பேர் காட்டாது, ஃபைலோட பேர் காட்டாது. அண்ட் கரெக்டா நீங்க அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதோட போர்ட்டல் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் ஸ்லோவா ரிலாக்ஸா பண்ணுங்க. எல்லாமே அப்டேட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெப்சைட் ஸ்லோவா தான் இருக்கு. ப்ளீஸ் பொறுமையா அப்ளை பண்ணுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. அண்ட் 3யும் நம்ம வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மொழி இருக்கு, 10 பாக்ஸ் செக் பாக்ஸ் இருக்கு. அதை ஃபுல்லா கிளிக் பண்ணிட்டு கேப்ஷனை டைப் பண்ணிட்டு சேவ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சேவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்ல நம்மளுக்கு போகும். சாரி, நான் இதுல மேல ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு சரியா வரல. ஈஸி தான், அப்லோட் பண்ண மறந்துட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா உறுதிமொழியில செக் பாக்ஸ் இருக்கு, அதை ஒன்னொன்னா டிக் பண்ணிக்கோங்க. கேப்ஷனை கரெக்டா டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு வந்துடும். அடுத்தது ஓடிபி வந்து உங்களோட போன் நம்பர், நீங்க எந்த போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அது வந்திருக்கும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு கேப்ஷனை டைப் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபைடு ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஓடிபின்னு வந்திருக்கும். மேல கிரீன் கலர்ல ஐகான் பாக்ஸ் வந்திருக்கும். நம்ம அதை ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னு அடுத்த பேஜ்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல் டீடைல்ஸும் இதுல வந்துருச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, 1 by 1 செக் பண்ணிட்டு அடுத்தது கீழே பாத்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும், ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்கும். எடிட் இல்லை அப்படின்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பாக்ஸ் இங்க இருக்கு, உங்களோட பேரு, உங்க கேட்டகரி, நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு. அக்ரி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்க இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு வந்து எப்படி பே பண்ணணுங்கிறது டவுன்லோட் ஆகும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதுல தெரியுது இல்லையா, நம்மளுக்கு 100 ரூபாய் பே பண்ணணும். நம்மளோட போன் நம்பர், மெயில் ஐடி மேல வந்துருச்சு. கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நம்ம வச்சு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம கூகுள் பே, ஜிபேல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சக்சஸ் காட்டிடும். சக்சஸ் காட்டினோடனே நம்ம மெயின் பேஜ்க்குள்ள உள்ள போய் நம்ம அப்ளிகேஷன் வியூன்னு இருக்கு இல்லையா, பெரிய பாக்ஸ் ஒன்னு இருக்கும், இருங்க காட்டுறேன். நான் அமௌண்ட் பே பண்ணல, நான் வெளியே வந்துட்டு காட்டுறேன். இதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்ல ஆல்ரெடி நம்ம உள்ள போயிருக்கோம் இல்லையா, அதை நம்ம கிளிங்களுடன் விண்ணப்பம் காண்கன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். நீங்க என்ன போன் நம்பர் நீங்க அப்ளை பண்ணும் போது கொடுத்துருந்தீங்களோ அந்த போன் நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்டர் கேப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த என்டர் கேப்ஷனை அந்த 5 நம்பரையும் கரெக்டா என்டர் பண்ணிட்டு கீழே ப்ளூ கலர்ல ஷோன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட டீடைல்ஸ் வரும். வியூங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஓபன் ஆகி நம்ம பார்க்க முடியும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க நம்ம பேமெண்ட் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரெசிப்ட், ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எதுவுமே காட்டல. இந்த இடத்துல காட்டும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கும், அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. and keep supporting me and subscribe பண்ணிடுங்க, மறக்காம subscribe பண்ணிடுங்க. see you on the next video guys, bye.